இன்பாவோட நோட் பேடை படித்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. சின்ன வயசுலேருந்து மொழியை எவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இது வரைக்கும் பாட்டில் மட்டும்தான் கேட்டிருக்கேன். கருவுற்ற கணமே உன்னை நான் காதல் செய்தேன்னு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். லைஃப்பில் நமக்கும் இப்படி ஒரு லவ் கிடைக்காதான்னு எனக்கு அந்த செகண்ட் தோணுச்சு. நான் சீனியர்கிட்ட கேட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்தது சீனியர்? அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா? அந்த கல்யாணம் நின்றுச்சா? அவங்க பேரண்ட்ஸ் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணாங்க? அதுக்கப்புறம் ஏன் மொழியும் இன்பாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க? என்ன அவங்களுக்குள்ள பிரச்சனை? தரா ஒரு நிமிஷம் நில்லு. கேள்வியாக கேட்டுட்டு போனா நான் எப்போ பதில் சொல்கிறது? எனக்கும் பதில் சொல்ல கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னாங்க. சாரி சீனியர். சரி, அந்த பஸ்ஸில் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அவங்களும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அது தரா, நாங்கள் அந்த நோட் பேடை பார்த்தோன்னே பேபி மொழிக்கிட்ட, மச்சான் இது அந்த நோட் பேட் இல்லை, அவளோட லைஃப் பார்ட்னருக்காக எழுதின நோட் பேடு தானே, அது எதுக்குடா உனக்கு அனுப்பியிருக்கா அப்படின்னு கேட்டா. உடனே நான் அவளை மண்டையில அடிச்சு, மரமண்டை, அதுலேருந்தே தெரிய வேணா இவ்வளோதான் அவங்க லைஃப் பார்ட்னர்னே சொல்லியிருக்காங்க. பாரேன், அந்த ஸ்டோன் ஹார்ட்குள்ளேயும் ஒரு சீக்ரெட் லவ் இவ்வளோ நாளாக இருந்திருக்கு. பரவாயில்லடா மச்சான், நீ கொடுத்து வச்சவன் தான். சரி, அந்த ஃபோனை கூட, அதில் அப்படி என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு பேபி ஃபோனில் பார்த்தா. கடைசியில் அது மொழியோட டேட் ஆஃப் பர்த். உடனே பேபி அவகிட்ட, அன்னைக்கு நீ உன் டேட் ஆஃப் பர்த் போட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டா. இல்லை மச்சான், அன்னைக்கு அத்தை மாமா இன்பாவோடது என் தாத்தா பாட்டி இது கூட போட்டேன், ஆனால் என்னது மட்டும் போடலடா. எங்கே என்னதெல்லாம் போட்டு வச்சிருக்க போகிறான்னு போடலை மச்சான். அடா லூசு பயலே, அன்னைக்கே நீ உன் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு செக் பண்ணியிருந்தா இந்நேரம் நீங்கள் கப்புலாக இருந்திருப்பீங்க. நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ இப்போ எங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க தெரியுதா? இப்போ மட்டும் நீங்கள் லவ் பண்ணுற விஷயம் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, நம்மளை கூண்டோட தூக்கி கொண்டு போய் மரத்தில் கட்டி வச்சு அடிப்பாங்க. என்ன மச்சான், என் லவ்வுக்காக அடி வாங்க மாட்டியா? டேய், உன் லவ்வுக்கு நீ அடி வாங்கடா, நான் ஏன்டா அடி வாங்கணும் அப்படின்னு பேபி சொன்னான். அப்போ நான் போய் அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும், நீங்கள் 2 பேரும் கதை பேசினது போதும், மொழி நீ போய் ஃபஸ்ட்டு இன்பாக்கா கிட்ட பேசு அப்படின்னு சொன்னேன். மொழி திரும்பி இன்பா கையை பிடிச்சா. அப்போ திரும்பின இன்பா கண்ணெல்லாம் கலங்கியிருந்தா. உனக்கு இதை சொல்ல இவ்வளோ நாள் தேவைப்பட்டுச்சான்னு மொழியை ஹக் பண்ணிக்கிட்டா. அவள் காதுகிட்ட இப்போ பிடிச்ச கையை எப்பவுமே விட்டுறாதன்னு சொன்னான். மொழி உயிர் இருக்க வரைக்கும் விடமாட்டேன்னு சொன்னான். அதுக்கு பேபி உடனே, அப்போ அதுக்கப்புறம் விட்டுருவியா மச்சான் அப்படின்னு கேட்டா. இன்பா, ஒருவேளை அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தா அவளுக்கு முன்னாடி என்னை எடுத்துக்கோ கடவுளேன்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிப்பேன்னு சொன்னான். நான் உடனே பேபி கிட்ட, வாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருறேன் பேபி அப்படின்னு சொன்னேன். அப்போ இன்பா மொழிக்கிட்ட, லைஃப்பில் எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் மொழி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப, ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு லாரி பிரேக் பிடிக்காம எங்கள் வேன் மேலே வந்து இடிச்சிச்சு. அந்த ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுனே தெரில. கண் முழிச்சு பார்க்கும்போது வேன் கவுந்து கிடந்தது. என் பக்கத்தில் மொழி இருந்தா. நான் எந்திரிச்சு மெதுவாக அவளை தூக்கி விட்டு, நீ இன்பாவை தூக்கு மொழி, நான் என் பேபியை தூக்குறேன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒருத்தராக தூக்கிட்டு வெளில வந்தோம். அப்போ வெளியிலேருந்து எங்கள் சொந்தக்காரங்களாம் வந்து எங்களை வெளியில் கூட்டு வரதுக்காக ஹெல்ப் பண்ணாங்க. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருந்தனால ஆம்புலன்ஸ் உடனே வந்துருச்சு. மொழி இன்பாவை ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு இருந்தா. நானும் பேபியை ஆம்புலன்ஸுக்கு தூக்கிட்டு போகும்போது பேபி மொழியை கூப்பிட்டா. மொழி பேபிக்கிட்ட வந்து, மச்சான் உனக்கு ஒன்றுமே ஆகாது, நான் இருக்கேல, ஹாஸ்பிட்டலுக்கு போ, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னா. பேபி மொழிக்கிட்ட, மச்சான் நான் சொன்ன மாதிரியே உன்னை உன் ஆள் கூட சேர்த்து வச்சிட்டேன், என்னை மறந்துடாத மச்சான் அப்படின்னு சொன்னான். மச்சான் உனக்கு ஒன்றும் ஆகாதுடா, ஹாஸ்பிட்டலுக்கு போ. மொழி என்னையும் பேபியும் ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுட்டு இன்பா கூட ஆம்புலன்ஸில் வந்தா. ஆம்புலன்ஸில் போகும்போது பேபி என் கையை பிடிச்சி, என்னை விட்டா மொழிக்கு வேற யாருமே இல்லை, அவளை பத்திரமா பார்த்துக்கோ திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு பேபி எங்கள் எல்லாரையும் விட்டு போயிட்டா. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனோன்னே டாக்டர் பேபியை செக் பண்ணிட்டு, சாரிங்க அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை மார்ச்சுரிக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் இதை இப்போ எப்படி மொழிக்கிட்ட சொல்லுவேன்? அவகிட்ட சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. நான் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு மொழியை பார்க்க போனேன். மொழி என்னை பார்த்ததுமே, பேபிக்கு என்னாச்சு சீனியர், நல்லா தானே இருக்கா, அவளுக்கு ஒன்றும் ஆகாது, அவள் நல்லா தான் இருப்பா, சொல்லுங்கள் சீனியர்னா. நான் உண்மையை மறைச்சிட்டு, பேபி நல்லா இருக்கா, ஐசியூவில் இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நார்மல் வார்டு வந்துடுவா, நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாம் மொழின்னு.
நான் முழிக்கிட்ட. இன்பாக்கு என்னாச்சு, நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்டேன். சீனியர் ஐசியூலே தான் இருக்கா, இன்னும் டாக்டர் எதுவுமே சொல்லலை. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சீனியர். அப்போ நான் முழிக்கிட்ட. பயப்படாத மொழி, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அவங்க நல்லாயிருவாங்க அப்படின்னு அவளை சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். அப்போ டாக்டர் வெளில வந்து, அவங்க இன்னும் அன்கான்ஷியஸில் தான் இருக்காங்க, ஆனால் மொழின்னு ஒரே பேரை சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க யார் அப்படின்னு கேட்டார். அந்தான் டாக்டர் அப்படின்னு மொழி சொன்னான். நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசுங்க, ஒரு வேளை அவங்களுக்கு கான்ஷியஸ் வரலாம், அது வந்தால் தான் நம்மளால் அடுத்து என்ன பண்ணுறதுனே சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் சொன்னார். நானும் மொழியும் ரூம்குள்ளே போனோம். மொழி இன்பா கிட்ட போய் அவள் கையை பிடிச்சிக்கிட்டு, இன்பா என்னை விட்டு போயிடாதன்பா, எனக்கு உன்னை விட்டா வேறு யாருமே இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் என்னை விட்டு போக மாட்டேன்னு, தயவு செஞ்சு திரும்பி என்கிட்ட வந்துடுன்பா அப்படின்னா. அப்போ இன்பாவோட கை லைட்டாக அசைஞ்சிச்சு. அவள் மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தா. உடனே மொழி, சீனியர் இன்பா கண்ணை முழிச்சிட்டா, நீங்கள் போய் டாக்டரை கூப்பிடுங்கண்ணா. நான் சிஸ்டர்கிட்ட, சிஸ்டர் அவங்களுக்கு சுயநினைவு வந்துருச்சு, டாக்டரை கூப்பிடுங்கன்னொன்னே சிஸ்டர் வேகமாக டாக்டரை கூப்பிட்றதுக்காக போனாங்க. அப்போ இன்பா மொழியை பக்கத்தில் கூப்பிட்டா. அவள் காதுக்கிட்ட ஐ நெவர் ஃபர்கெட் யுவர் ஃபர்ஸ்ட் கிஸ்ன்னு சொல்லிட்டு மறுபடியும் அன்கான்ஷியஸ் ஆயிட்டா. ஆனால் அந்த டைமில் மானிட்டரில் அவள் ஹார்ட் பீட் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் உடனே வந்து எங்கள் 2 பேத்தையும் வெளில அனுப்பிட்டு அவளை செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவளுக்கு சிபிஆர்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. டாக்டர் என்ன தான் பண்ணாலும் இன்பாவோட ஹார்ட் பீட்டோட லெவல் ஏறவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஃபுல்லாக நின்றுச்சு. டாக்டர் வெளில வந்து, சாரிங்க, எங்களால் அவங்கள காப்பாற்ற முடியலன்னு சொன்னார். இந்த 21 வருஷத்தில் மொழி எழுது நான் பார்த்ததே இல்லை. ஏன் பிறந்தப்ப கூட அழுவாதவ முறையாக உடைஞ்சு அழுவுறத என்னால் பார்க்கவே முடியல.